ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒரு முறை கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே நாம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக ரகசியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் அதை குறித்து வெளிப்படுத்தி கொண்டு வருகிறோம். அதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதை குறித்து நாம் பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு வருகிறோம். அவருடைய ஜனங்கள் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் பிரஸ்தாபப்படுத்துவதே அவர்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது. அதனால் இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்களுடைய ஆத்துமாக்கள் விடுவிக்கப்படுவதும் அவங்களுடைய இருதயத்தில் ஏக்கங்கள் அவருடைய இருதயத்துடைய வாஞ்சைகள் வெளிப்படுவதையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஏனென்றால் எழும்ப போகிற அவருடைய கூட்டம் சிறிய கூட்டமாக இருந்தாலும், அது ஒரு துளியாக இருந்தாலும், அற்பமான கூட்டமாக இருந்தாலும், ஏன்னா வேதம் சொல்லுகிறது அற்பமான நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? ஏனென்றால் ஒரு அற்ப ஆரம்பம்தான் ஒரு சம்பூர்ணத்தின் முடிவு. முதல் அடி அது அற்பமாக இருக்கலாம், அது நம்முடைய துவக்கமாக இருக்கலாம். ஏன்னா துவங்குவது நாம இருக்கிறபடினால் அதை துவக்குவது அவராய் இருந்தாலும் அந்த துவங்குவதன் முதல் அடி நாம இருக்கிறபடினால் அது அற்பம். ஆனால் அதன் முடிவு அவர் கொண்டு போகிறது அவருடைய பலனின் நிரப்பும் அவருடைய காரியங்கள் எல்லாமே அதன் முடிவின் சம்பூரணத்தை குறிக்கிறது. ஆதலால் தான் தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே கூட அநேகருடைய இருதயங்களில் கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் அவர் தம்முடையவர்களை தம் பக்கம் சேர்ப்பதற்காக தேவன் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார் என்பதை எந்த ஜனமெல்லாம் உணர தொடங்குகிறதோ, ஏன்னா உணர்வின் ஆவியானவர் மூலமாக தான் அவர் கிரியையை நடப்பிப்பார். அந்த உணர்வு யாருக்குள்ளெல்லாம் வெளிப்படுகிறதோ அவர்கள் தேவன் பக்கம் திரும்புகிற ஜனங்களாய் மாறுகிறார்கள். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுத்த ஒருவரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன் என்று. அப்போ தேவன் தனக்கு கொடுத்த ஒரு நெல்மணியை கூட பூமியிலே விட்டு வைக்க மாட்டார். பிதாவானவர் யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை எல்லாம் தம் பக்கமாய் இழுத்து கொண்டு அந்த ஜனத்திற்கு தானே தேவனாய் இருந்து, தானே மேய்ப்பனாய் இருந்து, தானே பிரதான ஆசாரியனாய் இருந்து, தானே ராஜாவாய் இருந்து, தானே தகப்பனாய் இருந்து, தானே பிதாவாய் இருந்து அவர்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய அடைக்கலத்துக்குள் வர விரும்பினால் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை மனப்பூர்வமாய் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஏனென்றால் இது கடைசி நேரமாய் இருக்கிறது, கடைசி நிமிடமாய் இருக்கிறது. சத்துருவானவன் எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி கெர்ஜித்து அலைந்து கொண்டிருக்கிற காலமாய் இருக்கிறது. அவனுடைய விழுங்குதல் எதிலே துவங்குகிறது என்றால் மனதிலே தான் துவங்குகிறது. அவனுடைய வாசல் மனதின் வழியாக தான் வருகிறது. அவன் மனதின் வழியாக வந்து சரீரத்தை ஆட்கொண்டு அவன் நினைக்கிற அத்தனை காரியத்தையும் சரீரத்தின் வழியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆத்துமாவை அவன் பிடித்து வைக்கிறவனாய் இருக்கிறான். அந்த ஆத்துமா அந்த கொள்ளைக்கு பிடிக்கப்பட்டதாய் காணப்படுகிறதுனாலே அவர்கள் அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறி போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட அவர் நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா தேவ ராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்பது அவருடைய எக்கால சத்தம். ஏன்னா கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அது வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாய் இருக்கிறது, பெண்மான்களை ஈன பண்ணுகிற சத்தமாய் இருக்கிறது, துன்மார்க்கர்களுக்கு ஆபத்தான சத்தமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சத்தம் கர்த்தருடைய சத்தமாய் எழும்ப தொடங்கும் பொழுது, அது ஒரு மனுஷ சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தமாய் எழும்ப தொடங்கும் பொழுது அந்த ஜனங்கள் எதை அறிந்து கொள்ள தொடங்குவார்கள் என்றால் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரஸ்தாபத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் உணர்ந்து கொள்ள தொடங்குவார்கள். அப்போ தான் யார் என்பதையும் தான் நம்முடைய சிருஷ்டிகர் யார் என்பதையும் உணர்ந்து தேவன் பக்கமாய் திரும்பும் போது அவர்கள் ஒரு பின்னான ஆவிக்குரிய சரீரத்தினால் நடத்தப்படுகிற உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிற சேனைகளாய் அவர்கள் மாறத் தொடங்குகிறார்கள். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட இந்த வாரத்தில் இருந்து நாம் ஒரு காரியத்தை பார்க்க துவங்குவோம். அதாவது எப்படிப்பட்ட தலைமுறைகள் கடைசி நாட்களிலே எழும்பும் என்று. ஏன்னா வேதம் நமக்கு முன்னறிவித்தபடி, அநேக தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி
ஆண்டவர் கடைசி நாட்களிலே தன்னுடைய தலைமுறைகளை உண்டு பண்ணுகிறார். தன்னுடைய சந்ததியை அவர் எழும்ப பண்ணுகிறார். அவருடைய சந்ததியின் துவக்கம் கிறிஸ்து தான். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய சந்ததி, அவருடைய சந்ததி உருவாக்கப்படுகிறது என்றால் அவருடைய சந்ததியின் மூளைக்கல் அல்லது அந்த சந்ததியின் துவக்கம் கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மீது, கிறிஸ்துதான் அதன் மூளைக்கல், அதன் மீது கட்டப்பட்ட, அதன் மீது எழுப்பப்படுகிற மாளிகை தான் இசைவாய் கூட்டி கட்டப்படுமே அல்லாமல் மணலின் மீது கட்டப்படுகிற எந்த மாளிகையும் காற்றும் பெருவெள்ளமும் வந்து அடிக்கும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆதலால் இந்த சந்ததி, ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அந்த சந்ததியை பார்த்து நீடித்த நாட்களாய் இருந்து, எப்பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் அந்த சந்ததியை பார்த்து நீடித்த நாட்களாய் இருப்பார் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. அவர் எந்த சந்ததியை பார்த்து நீடித்த நாட்களாய் இருப்பார்? அவர் இந்த இரத்தத்தினாலே இந்த உடன்படிக்கை பண்ண போகிற சாட்சியின் வசனமாகிய அவருடைய வசனத்தினால் பிறப்பிக்கப்பட போகிற, சிருஷ்டிக்கப்பட போகிற ஒரு உன்னதமான சந்ததி எழும்பும் பொழுது அந்த சந்ததி வழியாக அவர் வெளிப்படுகிற வெளிப்பாடு, அவர் வெளிப்படுகிற காரியம், அவர் வாசம் பண்ணுகிற அத்தனை காரியத்திலும் அவர் எப்படி வெளிப்படுவார் என்றால் ஒரு நீண்ட ஆயுச உள்ளவராய் அவர் வெளிப்படுவார். அவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். ஏன்னா இந்த நீண்ட ஆயுசு உள்ளவர், இந்த நீடித்த காரியம் எல்லாமே எதற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது, யாருக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது என்றால் வேதத்திலே பிதாவானவருக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. ஒரு நீண்ட தானியேலுடைய புஸ்தகத்திலே தானியேல் வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நீண்ட ஆயுசு உள்ளவர் பக்கமாய் வந்து என்று சொல்லுவார். அந்த சிங்காசனத்திலே நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்படி என்றால் அவருக்கு ஆயுள் வருடங்கள் என்பது கணக்கீடு கிடையாது. ஏனென்றால் அவர் மாறாதவர், அவர் முடிவில்லாதவர், அவரே துவக்கம் அவரே முடிவு. அவருக்கென்று ஒரு துவக்கமும் இல்லை, அவர்தான் துவக்கம் அவர்தான் முடிவு. அப்ப அவருக்கென்று ஒரு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் ஆல்பாவும் மேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தமாய் இருக்கிறார். அவரே சகலவற்றையும் உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர். இன்னைக்கு இந்த உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் இப்பிரபஞ்சத்தை தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க தொடங்கும் பொழுது சபைகளுக்குள்ளும் சரி உலகத்திற்குள்ளும் சரி ஒரு காரியம் அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன என்றால் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு எல்லாமே வலைதளத்துக்குள் முடங்குகிற, வலைத்தளத்தின் வழியாகத்தான் வெளிப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. நாமே அப்படிதான் நிற்கிறோம். ஆனால் எதன் வழியாக சத்ரு தன் காரியத்தை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதன் வழியாகவும் தேவனும் தன் ராஜ்யத்தின் காரியத்தை வெளிப்படுத்துவார். ஏனென்றால் அவன் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை கொண்டே அவனை மடங்கடிக்க நம் தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு விதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் தன்மையுடைய குறித்த காரியங்கள் இன்று பெரும் அளவில், நீ பிரபஞ்சத்தை நோக்கி எதை கேட்கிறாயோ, நல்ல கருத்துக்கள், நல்ல கோட்பாடுகள், நல்ல தன்மைகள் எல்லாம் நீங்கள் பாருங்களேன். நல்ல கருத்து என்று அவங்க சொல்லிக்கொண்டு சொல்லுவாங்க. நீ பிரபஞ்சத்திடம் எதை கேட்கிறாயோ, உன் எண்ணம் போல உனக்கு வாழ்க்கை, உன்னுடைய எண்ணம் தான் சொல், உன் சொல் தான் உன் செயல். நீ நல்ல எண்ணத்தை விதைக்கிறாய் என்றால் உன்னுடைய சிந்தை, அதாவது உன்னுடைய பிரெயின் வந்து அதை உன் சரீரத்தில் இயக்க தொடங்கும். அப்போ நீ எப்படிப்பட்டவனாய் மாறுவாய் என்றால் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட உள்ள மனுஷனாய் நீ மாறுவாய் என்று இன்னைக்கு அநேக போதனைகள், அது நீதி போதனையாய் வெளிப்படுகிறது. இன்னைக்கு ஜனங்கள் அதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. அப்போது இதை இன்று கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இவர்கள் யாவருமே தன் சுயத்தின் மீது கட்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காரியம் தெளிவான காரியமாக இருக்கிறது. ஒன்று, ஒரு மனுஷன், நம்ம எப்பொழுதுமே ஒரு சோஷியல் அனிமல் தான். ஏன்னா இது தேவனே ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியம் தான். நம்ம மனுஷன் எப்பொழுதுமே ஒரு சோஷியல் அனிமல். ஏதாவது ஒன்றை அவன் சார்ந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் அவனுடைய அமைப்பு. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் அப்படிதான். அவன் தனியாக சிருஷ்டிக்கப்படவில்லை. பிதாவினுடைய ரூபம், குமாரனுடைய சாயம், ஆவியோட துணை கொண்டுதான் அவன் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே அவன் ஒன்றை சார்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அவன் சார்ந்துதான் செயல்படுகிறவனா இருக்கிறான். தனித்து இந்த பூமியில யாரும் செயல்படவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவன் எதை சார்ந்து கொள்கிறவனா இருக்கிறான்? அவன் சத்ருவை சார்ந்து கொள்கிறவனா இருக்கிறான் என்பதை அவன் அறியாத வண்ணம் சுயம் அவன் முன்னாடி வந்து நின்று அந்த சுயத்தின் மேல் அவன் சார்புள்ளவனாய், சுயத்தின் தன்மைக்குள்ளே சார்புள்ளவனாய் அவன் மாறி போகிறான். இப்படி சாரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்ற ஒரு வார்த்தை, தன்னம்பிக்கை, உன்னால் எல்லாம் முடியும், இதை இன்று சர்வசாதாரணமான காரியமாய் மாறிப்போகிறது. என் அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு எது ஒரு சாதாரணமான விஷயம்?
நாம் எதை சாதாரணமாய் நினைக்கிறோமோ, இதுதானே என்று நினைக்கிறோமோ, அதுதான் தேவ சமூகத்திற்கு விரோதமாக எழும்புகிற பெரிய காரியம். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய நாமத்தையும் தன்னுடைய மகிமையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவரை போல சிருஷ்டிகர்த்தர் உலகத்தில் ஒருவருமே இல்லை. அவர் தான் சர்வத்தையும் உருவாக்கினார். வானங்களை அவர் தான் உருவாக்கினார், பூமியை அவர் தான் உருவாக்கினார், சமுத்திரத்தை அவர் தான் உருவாக்கினார், சகலத்தையும் உருவாக்கின தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? நாம் எப்பொழுது நம்முடைய அந்த நாள் எல்லாம் முடியும், காரியத்தை நீ எழுமணினா நான் முன்ன முடிச்சிருவேன், இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அந்த சுயம் ஆட்டோமேட்டிக்காக சத்ரு பின்னிருந்து அந்த சுயத்தின் வழியாக, அந்த எண்ணத்தின் வழியாக ஊடுருவி அந்த மாம்ச பலனை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான், அந்த மாம்ச வைராகியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான். அப்போ என்ன ஆகுனா, அவர்கள் ஓடுகிறார்கள், முன்னை விட பல மடங்கு ஓடுவாங்க, 10% இல்லை 100 மடங்கு கூட ஓடுவார்கள். ஆனால் அவர்கள் ஓடுகிற ஓட்டத்துக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பலனை கொடுக்காது. உலகத்திலே கூட ஒரு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓடு, ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓடிக்கொண்டே இரு, அப்போ நீ ஜெயிச்சிடும். ஓடிக்கொண்டே இருக்கிற மனுஷன் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய இலக்கு ஒவ்வொரு இடத்திலும் நிர்ணயிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒரு இடத்துல அவன் ஓடி முடித்த உடனே அடுத்த டாஸ்க் அவனுக்கு வைக்கப்படுகிறது, இதை விட அதிக டாஸ்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டப்பந்தய வீரர் ஆகட்டும், ஸ்கூலில் ஆகட்டும், ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு அந்த எக்ஸாம் முடித்தோடனே அதுக்கு நிம்மதி கிடையாது, அடுத்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும், அடுத்தது தேர்டு, ஏதாவது ஒவ்வொரு நீ ஒரு டாஸ்க்கை முடித்தோடனே அதை விட அதிகமான டாஸ்க் உங்கள் மைண்டில் செட் பண்ணப்படுகிறது. ஏனென்றால் நீ என்ன பாத்திரக்கூடாது, இலைப்பாரி விடக்கூடாது என்பதில் மிகவும் சத்ரு கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில கூட இந்த ஒரு டாஸ்க் முடிச்சு அடுத்தது இந்த டாஸ்க் இருக்குது, இதுக்கு எப்படி ஓடணும், இதுக்கு எப்படி பிளான் பண்ணணும், அப்போ நீ வாழ்க்கை முழுதும் ஓடிக்கொண்டே இருந்தாயானால் உன் ஓட்டம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது விருதாவாய் போகக்கூடாது. ஏனென்றால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் எப்பொழுது ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் ஒரு இலைப்பாறுதல். அவர் சொல்ல அதாவது அந்த தண்ணீர் பாய்கிற இடத்திலெல்லாம் ஒரு கனிமரம், ஒரு அமைதி, ஒரு இலைப்பாறுதலின் ஸ்தலத்துக்குள்ளே, ஒரு இலைப்பாறுதலின் காலத்துக்குள்ளே நான் உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லுவேன். அந்த இலைப்பாறுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய ஆவியில், ஆத்மாவில், சிந்தையில், சரீரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு இலைப்பாறுதல். இன்றைக்கி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கைக்குள்ளே தான் கடந்து வருகிறான். அவன் எதற்கு ஓடுகிறான், எதற்காக ஓடுகிறான் என்று அவனுக்கே தெரியாத வண்ணம் அவனுக்குள்ளே அநேக சுமைகள் சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தை அறிந்த ஜனங்களுக்குள்ளும், உலகத்தார் என்று சொல்லிக் கொடுக்கிற ஜனங்களுக்கும் இதே சுமைதான், இதே காரியம்தான் சுமத்தப்படுகிறது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களுக்குள்ளும் இதே சுமைகள் தான் சுமத்தப்படுகிறது. அப்போ அவர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், இது யாரால் சுமத்தப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம், அவர்களோ இது யாரால் சுமத்தப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியல. ஆனால் அறிந்த நாம் என்ன செய்கிறோம் என்றால், அதை நாம் விடுவித்துக் கொள்ள வழி தெரியாதபடி அதிலே சிக்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர, கர்த்தர் நமக்கு வேதத்திலே ஆயுதங்களையும் வார்த்தைகளையும் வசனங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும், எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் தெரியாதவனும் நாம் குருட்டாட்டம் பிடிக்கிறதுனாலே நாம் நம்மையும் விடுவித்துக் கொள்ள முடியாதபடி, நம்மை சார்ந்தவர்களையும் விடுவித்துக் கொள்ள முடியாதபடி நாமும் அந்த கட்டுக்குள்ளே உழந்தவர்களாய் காணப்படுகிறோம். அதனால்தான் தேவன் இந்த நாளிலே அவர் தன்னுடைய சந்ததியை எழும்ப பண்ணுகிறார். ஆனால் இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்றால், ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயம் பெற்ற சந்ததி, மரணமே ஆனாலும் தன்னை ஒப்பு கொடுக்கிற சந்ததி, ஜீவனுக்காக பேரெழுதப்பட்ட சந்ததி, நித்திய ஜீவனை அடைகிற சந்ததியா இந்த எழும்பும். அப்போ நித்திய ஜீவனை அடைகிற சந்ததிக்கு எதிலிருந்து ஒரு விடுதலை, பூர்ண விடுதலை கிடைக்கும் என்றால், பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், அக்கிரமத்திலிருந்தும், நிக்கிரகத்திலிருந்தும், ரோகத்திலிருந்தும், அநீதியிலிருந்தும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அநீதியும் அந்த பாவமும் அந்த ரோகமும் சாபமும் நம்ம நோக்கி வரும்போது நாம் அதனால் தூண்டப்படாதவர்களாய் மாறிப்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு தூண்டுதல், அதுதான் வாசல், திறக்கப்பட்ட வாசல். நமக்குள்ளே ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது ஒரு தூண்டுதல் வந்தால் அந்த காரியத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் வருவதுதான் நமக்குள்ளே அந்த வாசல் திறந்திருக்கிறது என்று அடையாளம். ஒருவேளை அந்த தூண்டுதல் இல்லை, அது வந்தாலும் அதற்கு நாம் கவலை இல்லாதவர்களாக இருக்கிறோம், அது நம்ம எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால், இந்த அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த வாசல் உங்களுக்கு மூடப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் அந்த வாசல் எதனால் மூடப்படும் என்றால், அந்த வாசலை மூடு என்றால் மூடாது, கிறிஸ்துவின் சிந்தையை நான் தரித்து கொண்டால் மட்டும்தான் மூடும். அப்போ நான் என்ன அறிக்கை பண்ணணும்? பிதாவே, ஆவி ஆத்தும சரீரம் சிந்தையை மனப்பூர்வமாக நம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையால் மூடப்பட வேண்டும் என்று நீ ஒப்புக் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த தீங்கோ, அந்த சாபமோ, அந்த பாவமோ, அந்த இச்சையோ உன்னை தொடாத வண்ணம், உன்னை அது பலப்படாத வண்ணம் கிரியை நடப்பிக்கப்படும். இதுதான் இந்த காலத்திலே நடக்கிற ஒரு காரியம். ஏன்னா இக்காலத்திலே நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாய் இருப்பது அவசியம். தேவ
தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நாம் கடந்த நாட்களில் கூட பார்த்தோம், இந்த உண்மையின் தன்மை எதிலே வெளிப்படுகிறது என்று. உண்மை என்றாலே யாரெல்லாம் பிதாவின் சித்தத்தை செயல்பட வேண்டும் என்றும், பிதாவின் நாமத்தை பறைசாற்ற வேண்டும் என்றும், பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் நினைத்து, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தத்துக்காக ஓடுகிற ஒருவனுடைய வாழ்க்கையும் சிந்தையும் மட்டும்தான் தேவ சமூகத்திலே உண்மையுள்ளதாய் அங்கீகரிக்கப்படுகிறது. உண்மை என்று சொல்லிக்கொண்டு நாம் நம்மையே தம்பட்டம் அடித்து கொண்டு நம்மையே பெருமை பாராட்டி கொண்டு திரிவோமானால் அது உண்மை அல்ல, அது பொய்யான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஈவன் நாம் வசனத்தை கற்பிக்கிறவர்களாய் இருக்கலாம், வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கலாம், பெரிய கூட்டத்தை கூட்டுகிறவர்களாம், சபையை போதகராய் கூட இருக்கலாம், அநேக பிள்ளைகளை அந்த சபையில் இருக்க விசுவாசிகளை கொண்ட பெரிய சபையாய் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் அந்த உண்மை தேவ ராஜ்யத்திற்கு, பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பாக இல்லை என்றால், பிதாவின் சித்தமே உங்களுடைய சிந்தையின் சித்தமாக இல்லாமல் இருந்தால், நீங்கள் பொய்யான காரியத்துக்குள்ளே பிரவேசித்து இப்பிரபஞ்சத்து காரியங்களை நோக்கி ஓடுகிறவர்களாய் நீங்கள் மட்டும் மாற மாட்டீர்கள். நீங்கள் எப்பொழுது அந்த காரியத்துக்குள் உங்கள் சிந்தை ஆக்கிரமிக்கப்படுகிறதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிற்கிற இடத்திலே இருந்து புறப்படுகிற அத்தனை வார்த்தைகளும் யாரெல்லாம் தங்கள் காதுகளினாலே கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் அந்த சிந்தை அஃபெக்ட் ஆகி, அந்த சிந்தை மாம்சத்தின் சிந்தையாய் அது அடுத்த காரியத்தை செயல்படாத முடியாதபடி அது அடைத்து போடுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, முதலாவது என்னுடைய நியாய தீர்ப்பு என்னுடைய வீட்டிலிருந்து எழும்புகிறது. ஏன் அவர் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்தால் தெரியுமா? ஏன் போதகர் ஆகாது இருக்கிறது நல்லது, அதிக ஆக்கினே வராதபடி அநேகர் போதகர் ஆகாதிருங்கள் ஏன் சொன்னார் தெரியுமா? ஏனென்றால் போதகனுக்கு அவர் இந்த வார்த்தையை அதிகமாய் அவர் வெளிப்படுத்துகிறார், வசனத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த ஆழமும் வசனத்தின் காரியமும் வெளிப்படும் பொழுது இது நன்மை, இது தீமை, இது சரி, இது தவறு என்ற ஒரு பிரித்தாளும் தன்மையை அவர் கொடுத்து விடுகிறார். ஊனையும் கருக்குமே ரெண்டாய் பிரித்து இதுதான் வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உண்டு பண்ணுகிற அத்தனை அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டவர்களாய் மாறி அநேகரை கிறிஸ்துவின் அதிகாரத்துக்குள் கொண்டு வர வேண்டிய நாம் அதை மறந்து போய் அந்த கிறிஸ்துவின் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதவாறு அநேகரை இக்கட்டுகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் வறுமைக்குள்ளும் அவர்கள் மீளவே முடியாத தண்ணீர் இல்லாத குழிகளுக்கும் அடைக்க இருக்கிறோம். அதாவது ஆடுகளை மேய்க்க வேண்டிய நாமே அந்த ஆடுகளை கொன்று அந்த ஆடுகளுடைய ரத்தத்தை குடித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ஆடுகளை குறித்து கரிசனையற்றவர்களாய் மாறி போகிறோம். அந்த ஆடுகளுடைய எந்த ஒரு தன்மையுமே அறியாதவர்களாய், ஒரு ஓனாய் வரும்போது அந்த ஆடுகளை விட்டு ஓடி போகிறவர்களாய், கூலிக்கு பொருந்தினவர்களாய் மாறிவிடுகிறோம். தேவஜனமே, அந்த ஆடுகளுக்கு உரிமையானவர் யார்? உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிற விசுவாசிகளுக்கு உரிமையானவர் யார்? ஒரு ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த விசுவாசிகளுக்கு தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள். தேவன் அவர்களை ரட்சித்திருக்கிறார். அப்போ அந்த வார்த்தை அந்த விசுவாசிகளுக்கு உரிமையானவர். முதல் பிரதான மேய்ப்பர் யார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் தான் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அவருடைய வாழ்க்கையிலே உள்ளும் புறமும் மேய்ச்சல் உண்டாக வேண்டியது அவசியம். நீ நல்லா பாருங்கள், வேதத்தில் இந்த வார்த்தை எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள், உள்ளும் புறமும். இதே வார்த்தை தான் எசேக்கியேலில் அந்த கண்கள், அக்கினி கண்கள், அந்த சக்கரத்தின் கண்கள், உள்ளும் புறமும் கண்கள் இருந்தது. அதே போல் பேழையில் பாருங்கள், உள்ளும் புறமும் அந்த கீழ் பூசப்பட்டு இருந்தது. அப்போது இந்த உள் புறம் ரெண்டு, அதாவது உள்ளும் வெளியிலும் எப்பொழுதுமே ஒரு சீல் அடைக்கப்படுகிறது என்றால் உள்ளும் அடைக்கப்பட வேண்டும், உள்ளுக்குள்ளும் அடைக்கப்பட வேண்டும், வெளியிலும் அடைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே உள்ளிருந்தும் அது திறக்க முடியாது, வெளியிலிருந்தும் திறக்க முடியாது. அப்படிதான் தெய்வ பிள்ளைகளே, தேவன் கிரியை செய்ய நடப்பித்தார் என்றால் இந்த ரெண்டு காரியமும், அதாவது உள்ளிருந்தும், அதனால்தான் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, நோவா அந்த பேழை கதவை கர்த்தர் அடைத்தார் என்று. ஒருவேளை நோவா அடைத்திருந்தால் நோவாவுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருக்குது? அதை திறக்கவும் சான்ஸ் இருக்குது. நாம் ஒரு கதவை அடைத்தோமானால் நம்மால் அந்த கதவை திறக்க முடியும். ஆனால் கர்த்தரை அடைத்தார் என்றால் ஒருவரும் திறக்க முடியாது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், நான் திறந்த வாசலை ஒருவனும் அடைக்க முடியாது, நான் மூடின வாசலை ஒருவரும் திறக்க முடியாது. ஏனென்றால் அந்த வாசலை திறக்கிற அதிகாரமும் வாசலை மூடுகிற அதிகாரமும் அவர் ஒருவருக்கே உண்டாயிருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவின் அதிகாரம். நீங்கள் வெளிப்படுத்தல பார்க்கும்போது, இதோ ராஜ்யமும் மகிமையும் கனமும் ஐஸ்வர்யமும் என்றும் உம்முடையவைகளே. இனி கிறிஸ்துவின் ராஜ்யம், அந்த கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்படுகிறதுக்கான காரியங்கள் இருக்கு.
ஏன்னா கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் வெளிப்படும் பொழுது அவர் யாரெல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார்களோ சிந்தையிலே அவர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தை கொடுப்பார். இந்த கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட அந்த அதிகாரத்தை உடையவர்கள் எழும்பும் பொழுதுதான், அந்த அதிகாரம் வெளிப்படும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தின் வழியாக இப்பிரபஞ்சத்து அதிபதி அடக்கப்படுவான். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி கையில் இருக்கிற அதிகாரம் பிடுங்கப்படும். இப்பிரபஞ்சத்து அதிபதியின் தன்மைகள் நசுக்கப்படும். இந்த வெளிச்சத்தின், அதனால்தான் தேவன் ஒரு வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தினார், விடுவெளி நட்சத்திரம், பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரம். விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிற அவனுடைய காரியங்கள் வழியாய் புறப்படுகிற அதிகாரம் ஒருவேளை அது தன்னகத்தே பிரகாசித்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது. இதை ஆண்டவர் கடந்த நாட்களெல்லாம் வெளிப்படுத்துகிற அந்த வைரத்தோட தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தன்னகத்தே ஒளியை வெளிப்படுத்தும். ஆனால் மற்ற கற்கள் மற்ற கற்கள் எல்லாம் அது ஒரு தன்னகத்தே ஒளியை வெளிப்படுத்தாது. அதுக்கு மேல ஒரு ஒளி வந்தால் மட்டும்தான் அது அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் வைரம் மட்டும்தான் தன்னகத்தே அந்த காரியத்தை வெளிப்படுத்தும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரத்தோட தன்மை, அந்த வைர கிரீடம், அந்த சூடப்ப எல்லாம் அந்த ராஜாக்களுடைய அந்த கிரீடங்களிலெல்லாம் அந்த வைரங்கள் கொடுக்கப்படும். ஆனால் வேதத்தில் கடைசியில் அந்த கற்களை அவர் போடும் பொழுது அந்த வைரம் அதில் இருக்காது, வைடூரியம் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இது எல்லாமே ஒரு வகையான மேட் ஃபினிஷ் என்னன்னா அது ஒரு கல் மாதிரி தான் இருக்குமே, அது ஒளியை வெளிப்படுத்தாது. அதன் மேல் ஒளி ஏற்பட்டால் மட்டும்தான் அது பிரதிபலிக்கும். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களிலே அவர் பிரகாசிக்கிற விடிவெளி நட்சத்திரமாய் அவர் வெளிப்படும் பொழுது நமக்குள்ளே அந்த அதிகாரத்தை அவர் தரும்பொழுது நாம் அவருக்குள் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம். அதுவரை நாம் எப்படி இருப்போம்? நாம் மறைந்திருப்போம், நாம் நம்மை வெளிப்படுத்த மாட்டோம். யாரெல்லாம் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்குள் அவனுடைய விழிவெளி நட்சத்திரம் தான் இருக்கும். அவர்களுக்குள்ள வசனம் இருக்கும். அவர்களும் ஜெபிப்பாங்க, நம்மளை விட மாம்சத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க, கர்த்தருடைய கருத்தை தெளிவாக செய்வாங்க. ஆனால் தன்னை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்வார்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது, தங்கள் கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகள். ஏனென்றால் இந்த மாம்சத்தின்படி நம்ம வெளிப்படுத்துகிற எந்த கனியும் தேவ சமூகத்திலோ அல்லது அந்த கனிகளின் மூலமாக தேவன் பிரியப்படவே மாட்டார், அதை புசிக்கவும் மாட்டார். ஆனால் ஆவியின்படி உண்டாகிற கனியை மட்டும்தான் தேவன் புசிப்பார். அந்த கனி தான் ஆவிலே சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அந்த 9 கனிகளுடைய காரியங்களும் வெளிப்படுகிறது. இந்த கனிகள் எப்படிப்பட்ட கனிகளாக இருக்கிறது? ஆவியானவர் வரும்போது அந்த கனியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமே தவிர மாம்சத்தில் நம்ம செயல்பட முடியாது. மாம்சத்தில் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லலாம், அந்த அன்பு குறை உள்ளது. அந்த அன்பு எப்பொழுதுமே சுயநலம் உள்ளது. சுயத்திலேருந்து புறப்படுறது எல்லாமே சுயநலம் உள்ளது தான். அதை நம்ம ஒரு நாளும் பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் நான் உன்னை செய்தேன் என்றால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய காரியம், எதிர்பார்க்கிற காரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லது நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னாலும் அவர்கள் நமக்கு விரோதமாய் வந்தால் உடனே நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் இதெல்லாம் இவனுக்கு செய்தனேன்னு சொல்லி காட்டுற குணங்கள் தான் மனுஷனுடையது. அதனால தான் நம்ம குறையுள்ளவர்கள். இதை நாம் ஒற்றுக்கொள்ளதான் வேண்டும், இதை அறிக்கை செய்ய தான் வேண்டும். இப்படி நீ அறிக்கை செய்து உன்னை ஒப்புக் கொடுக்கும்பொழுது மட்டும்தான் கிறிஸ்துவான நிறைவின் தன்மையை உன்னிடத்தில் வெளிப்படுத்துவார். இல்லை நான் எல்லாத்திலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன், கர்த்தரை நடத்துகிறார் என்று இல்லை நான் எல்லாத்திலும் செயல்பட்டு நான் அவர் சொன்ன மாதிரி தான் நான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் நீ கடின இருதயம் உள்ளவனாய் மாறி போவாய். உன் கடினத்தை மாற்ற அவர் முயற்சிப்பார். அந்த கடினத்தை நீ மாற்ற ஒரு ஸ்டெப்பை எடுக்கலைன்னா, உன் சிந்தையை நீ ஒப்பு கொடுக்கலன்னா, அந்த மனதை திருப்ப ஒப்பு கொடுக்கலன்னா, அதோட தேவன் அந்த கடினத்தை சத்ருவிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார். அதுக்கப்புறம் அவன் உனக்குள்ளே வரும்பொழுது உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் அற்று போய் நீ மிருகமாய் மாற தொடங்கி விடுவார். தேவன் படைத்த எல்லாவற்றிலுமே ஒரு ஜீவனை உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த ஜீவன் அது எப்பொழுதுமே அந்த சாயலின்படி தான் இருக்கும். அதனால தான் மிருக ஜீவன்கள் என்று அவர் பேரிட்டார். ஆனால் கடைசியில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் மட்டும்தான் அவர் மிருகம் என்று பெயரிடுகிறார். மிருகம் என்றால் கொஞ்சம் கூட ஜீவனற்ற தன்மை, கொஞ்சம் கூட வெளிச்சமற்ற தன்மை, கொஞ்சம் கூட ஒரு கரிசனையோ அன்போ அற்ற தன்மை, மிருகத்தின் குணமாய் அது மாறி போகிற தன்மை. அது மிருக ஜீவன்கள் குணம் கூட கிடையாது. மிருக ஜீவன்களுக்கு யாருக்கும் துன்பம் விளைவிக்கிற காரியம் இல்லை. மிருக ஜீவன் தன்னுடைய காரியத்தை தனக்கு கொடுத்த தன்மையும் தன் தேவனை நோக்கி பார்க்கிற தன்மையிலும் தான் அது இருக்கிறது இன்று வரைக்குமே. ஆனால் மிருகம் மட்டும்தான் தன் சுயத்தையும் தனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த அந்திகிறிஸ்துவின் ஆவியையும் வலுசொற்பத்தின் கிரியையும் ஓனாயின் தன்மையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த கடைசி காலத்தில் வருகிற தேவனுடைய அழைப்பின்படி 2 விதமான கூட்டம் திரும்பும். ஒரு கூட்டம் கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பும். அந்த கூட்டம் வார்த்தையால் நடத்தப்படும். அந்த கூட்டம் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் பூமியில செய்யும். அந்த கூட்டம் பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும், மேலானவைகளை தேடும். வார்த்தையிலே அந்த கூட்டம் அந்த வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்தும் போது அது பூமியில நடக்கும். அவர் சொல்ல அவர் கடலையில நிற்கும். அத்தனை அதிகாரமும் அந்த கூட்டத்துக்கு கிடைக்கும். இன்னொரு கூட்டம் அந்திக்கிறது கிறிஸ்து இல்லாத கூட்டமாக இருக்கும்.
அது அந்திக்கிறது வெளிச்சம் இல்லை, இருளின் கூட்டமாக இருக்கும். வெளிச்சத்தை போல தன்னை வெளிப்படுத்தும், ஆனால் அதுக்குள்ளே இருள் தான் இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள மாம்சத்தின் அத்தனை கிரியைகளும் இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. அந்த கூட்டம் தன்னைத்தானே எப்பொழுதுமே பெருமை பாராட்டி கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்திற்கு கர்த்தர் எதையுமே வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்துகிற எல்லா காரியமும் எப்படி இருக்குன்னா, பழைய காரியங்கள், அப்பொழுது வெளிப்படுத்தினார், இப்பொழுது வெளிப்படுத்தினார், இப்படிதான பூமியை குறித்த தன்மைகள் தான் அந்த கூட்டத்துக்கு வெளிப்படும். தேவன் தெளிவாய் வர காரியங்களுக்குள்ள சொல்லுகிறார். எப்படின்னா, எழும்ப போகிற தீர்க்கதரிசன தலைமுறை, அதை குறித்து தான் பேச வேண்டும் என்று ஏவப்பட்டேன். ஆனால் அந்த காரியத்திற்கு நம்ம அடுத்த வாரத்துலேருந்து அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த தீர்க்கதரிசன தலைமுறையோட காரியத்தில் ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் வெளிப்படுத்தினேன் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன், வானத்திலிருந்து இறங்கி உள்ள பலமுள்ள தூதன், அந்த பலமுள்ள தூதன் கைகளில் கொடுக்கப்பட்ட புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை புசிக்கும் பொழுது அவனுடைய வாய் இனிப்பாய் இருந்தது, தேனை போல. அவனுடைய இருதயம், அதாவது வயிறு கசப்பாய் இருந்தது. ஏன் வயிறு கசப்பாய் இருக்க வேண்டும்? ஒரே ஒரு ரகசியம்தான். தேவன் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ எப்போ நமக்கு வயிறு கசப்பாக இருக்குன்னா, வயிறு அப்செட்டாக இருந்தால் தான் கசப்பாக இருக்கும். அப்போது இனி எழுவ போகிற சந்ததி தன் வயிற்றுக்காக செயல்படுகிற சந்ததியே இருக்காது. நீங்கள் பாருங்கள், ஆசீர்வாதம் உன்னுடைய சகல வச்சு ஆசீர்வாதமாக இருப்பான். நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு எப்படியா இருக்குன்னா, ஒன்று நம்முடைய வீடாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உணவு பதார்த்த வகைகள். இன்னைக்கு அதுதான் பெருகி போய் கிடக்குது தேசத்தின் முழுசுமே. அதை நம்ம உண்ணுகிறவர்களா, அதை நம்ம வயிறை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக தான் இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி எழும்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? உன் வாய் எப்படி இருக்கு? ஏன்னா அந்த வாய் இனிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதே வாயை கொண்டு தான் யாக்கோபில் சொல்லப்படும் போது அந்த நாவு கசப்புள்ள காரியத்தை வெளிப்படுத்தும். அந்த கசப்பு எடுக்கப்படும் பொழுது அது மதுரமாய் நாவுக்கு உண்டாகும். ஏனென்றால் அந்த நாவிலே புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் அது தேவ ஜனத்திற்கு ஒரு ஆரோக்கியமான வார்த்தையும், தேவனை விட்டு விலகுகிறவர்களுக்கு ஒரு ஆப்போசிட்டான வார்த்தையும் உண்டு பண்ணும். அந்த வயிறு கசப்பாக இருக்கும். அப்படி என்றால் இனி அவர்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க, அவர்கள் வார்த்தையை கொண்டு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தேவன் இந்த நாள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி போகிற காலங்களிலே நாம் இந்த தீர்க்க தரிசன தலைமுறை குறித்து இன்னும் ஆழமாய் பார்ப்போம். எப்படிப்பட்ட தலைமுறை எழும்பும், அந்த தலைமுறை நீங்களாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இது ஆவியில் எழும்புகிற தலைமுறை. எனக்கு 60 வயது ஆயிடுச்சு, 70 வயது ஆயிடுச்சு, நீ வர யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட எந்த சந்ததியும் கிழவனும் வாலிபன் எனப்படுவான். 100 வயது போன கிழவனும் வாலிபன் எனப்படுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, நீ தேவனுடைய ஆவியை பரிபூர்ணமாய் பெற்றாயானால் நீ வயதிலே மூப்படியவர்களாய் இருந்தாலும் நீங்கள் பால வயதாய் தான் தேவ சமூகத்தில் இருப்பீர்கள். அப்போ தேவ சமூகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது உங்கள் வார்த்தை ஜீவன் பெற்று எழும்போதை நீங்கள் காண்பீங்க. அதை தான் தேவன் வெளிப்படுத்துகிறார். அதை தாண்டி வேற ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆவியின்படி அவர் வெளிப்படுத்தல. அதனால இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன சந்ததியாய் இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன சந்ததியை தேவன் தீர்க்க தரிசனத்தை என்மேல் பொழிய வேண்டும் என்று நினைத்தீர்கள்னால் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் வருங்காலங்களிலே இதை குறித்த ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இது ஒரு வாரம் உள்ள காரியமாக இருக்காது. இது கொஞ்சம் கடந்து போகிற காரியமாக இருக்கும். 2 வாரம் அப்படி போகும் ஒரு தலைமுறையை நம்ம எடுக்கும் போது. ஏன்னா இதனுடைய ரகசியங்கள் இன்னும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு தன்மையெல்லாம் நம்ம போகும்போது நமக்குள்ளே அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே அந்த அபிஷேகம் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் தான் கர்த்தருடைய மன சந்ததி, நீங்கள் தான் அவருடைய ஜனமே விழித்திரு. ஜனமே, நீ ஒரு நாளும் உன்னுடைய உண்மையாயிரு, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு. உன் சிந்தையில், உன் ஆவியில், உன் ஆத்மாவில், உன் சரீரத்தில் சத்ரு அதை திருடான் வகை தேடி கொண்டிருக்கிறான். உன்மேல் தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை ஒரு மனுஷனாலும் திருட முடியாது. ஆனால் இது சத்ருவின் கண்களுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? அதை நீடம் கொடுத்தாயானால் உன்கிட்ட அதை எடுத்துக்கொள்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. உன்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தேவன் எனக்கு சொல்கிறார், அந்த வாசனை நான் அழைத்து போடுகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? ஒரு விசை கண்களை மூடி. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்துகிற இந்த தலைமுறைகளுக்காய் சோத்திரம். இதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட உம்முடைய ஜனம் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஆயத்தப்பட்டு எழும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய தீர்க்க தரிசன சந்ததி ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு ராஜாவின் அதிகாரத்தை பெற்ற சந்ததியாய் அந்த சந்ததி எழும்பட்டும். அந்த சந்ததி நாவுகளிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் பெற்று எழும்புகிற வார்த்தையாய் வெளிப்படட்டும். தேவனுடைய அக்கினி வார்த்தையாய் வெளிப்படட்டும். கர்த்தாவே, அந்த வார்த்தையை குறித்து எங்களுக்கு உம்முடைய சமூகத்தில் வெளிப்படுத்துங்க. அநேகரை இதற்கென்று ஆயுதப்படுத்தின உம்முடைய ஜனங்களை நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே அவர்களை ஆயத்த பண்ணுங்க ராஜா. நீரே கிருபையை வழி நடத்துங்க. கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56